முதலாவதா என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு வியாபார பொருளுக்கு நாங்கள் ஜகாத்தை கணக்கிடும் போது அந்த வியாபார பொருள்ல கடனாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வியாபார பொருட்கள், சில பொருட்கள் இருக்கும், விற்பனைக்காக நாங்கள் கொள்வனவு செய்திருப்போம், கடன்பட்ட நிலையில் கொள்வனவு செய்திருப்போம். அப்ப நாங்கள் வியாபார பொருட்களுக்கு ஜகாத்தை கணக்கிடுகின்ற நேரத்துல இந்த கடன்பட்ட பொருட்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடன் என்று சொல்லி நாங்க இந்த வியாபார பொருட்களை கழிக்க முடியாது. அதற்கு காரணம், அந்த வியாபார பொருள் நாங்கள் கடனாக பெற்றிருந்தாலும் அந்த வியாபார பொருள்ல இருந்து நாங்கள் லாபம் அடைகிறோம், மேலும் அது நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது. ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலோ, அந்த பொருட்கள் சேதமடைந்தாலோ, அல்லது அந்த பொருட்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலோ அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையில அந்த கடனுக்காக பெற்றுக்கொண்ட சரக்குகளுக்கு கூட நாங்கள் ஜகாத் கொடுத்து ஆகணும் என்ற மாதிரி சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது மார்க்க ரீதியாக சரியா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். முதல்ல நாங்க இந்த செய்தியை புரிஞ்சு கொள்றதா இருந்தா, ஜகாத் என்றது நம்ம எதுக்கு கொடுக்கணும் என்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், ஃபுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களின் செல்வங்களில் இருந்து தர்மத்தை எடுப்பீராக, சதக்காவை எடுப்பீராக. இந்த இடத்துல சதக்கா என்பது ஜகாத்தை குறிக்கிறது. துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அது அவர்களை தூய்மைப்படுத்தும், அவர்களை பரிசுத்தமாக்கும். வஸல்லி அலைஹிம், நபியே நீங்க அவங்களுக்காக துஆ செய்யுங்க. இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும், உங்களுடைய துஆ அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? சொத்துக்கள் இருந்து ஜகாத்தை எடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எது நம்முடைய உண்மையான சொத்தா இருக்குமோ அதுக்கு தானே நாங்க ஜகாத் கொடுக்கணும். நம்முடைய பொறுப்பில் இருந்தாலும் நம்முடைய சொத்து அல்லாத ஒன்று நம்முடைய பொறுப்பில் இருப்பதனால நாங்க அதுக்கு ஜகாத் கொடுக்க முடியுமா? ஒரு பொருள் நம்முடன் இருக்கிறது, நம்முடைய உடைமையில் இருக்கிறது, ஆனா நமக்கு சொந்தம் இல்லை, அந்த ஓனர்ஷிப் நமக்கு இல்லை, பொசஷன் நம்முடையதாக இருக்குது, ஆனா அதனுடைய சொந்தம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. இந்த நிலையில அது எப்படி ஒரு சொத்தாக கருதப்படும்? வியாபாரம் செய்வதற்கு கடனுக்காக ஒரு சரக்கை நாங்க எடுத்திருந்தா அந்த கடன் என்பது நம்முடைய சொத்து அல்ல, அதை நாங்க எப்பயாச்சும் திருப்பி கொடுக்க வேண்டிய உண்டு. கடனாக நாங்க பெற்றுக்கொண்டோமே, அதை நாங்க திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒருவரிடம் ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குது என்று வைங்க, அவருடைய கைவசத்தில் கேஷ் இன் ஹேண்ட் ஆக 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. ஆனா அந்த 10 லட்சம் ரூபால 8 லட்சம் ரூபாய் தான் அவருடைய சொந்த பணமா இருக்குது. 2 லட்சம் ரூபாய் இன்னொருவருடைய பணத்தை அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கும் போது அதை திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த நிலையில் இருந்தால் அந்த 10 லட்சம் ரூபால அவருடைய சொத்தாக யாரை கைவசத்துல வச்சிருக்கிறாரோ அந்த நபருடைய சொத்தாக கருதப்படுவது 8 லட்சமா 10 லட்சமா? 8 லட்சம் தான் என்றது எல்லாருக்கும் தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். காரணம், கைவசத்தில் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் இன்னொருவருடைய சொத்தை இவர் கையில் வைத்திருக்கிறார், இவருடைய சொத்து அல்ல. எப்போது அது இவருடைய சொத்தாக மாறுமோ அப்போதுதான் அந்த சொத்து 10 லட்சம் எனக்கு சொந்தம், முழுமையா சொந்தம் என்று சொல்லலாம். அப்ப இந்த கடனுக்குரிய வியாபார சரக்குடைய நிலையும் இதுதானே. 10 லட்சம் ரூபாய்க்கு கடையில பொருள் இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் இன்னொருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகையாக இருந்தால் அதை எப்படி நாங்க சொத்துல சேர்க்கலாம்? சொத்தில் சேர்க்கப்பட முடியாது. இதை நாங்க சர்வசாதாரணமாக நம்முடைய உலக வாழ்க்கையில நடைமுறையிலும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக சொல்வதாக தான், நீங்க வியாபார தலங்கள்ல லாப நஷ்டத்தை வருடாந்தம் கணக்கிடுவார்கள், கணக்கறிக்கைகளை தயாரிப்பார்கள். அந்த கணக்கறிக்கைகளை தயாரிக்கின்ற நேரத்துல சொத்தாக எதை பதிவு செய்வார்கள் என்று சொன்னா, கரண்ட் லயபிலிட்டிஸ் எது இருக்குதோ, எது அவர்களுடைய தற்காலிகமான கடன் என்று இருக்குதோ அதை கழிச்சு வாரதுதான் நெட் அசெட்டா சொல்லுவாங்க. வியாபாரத்துல லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய கணக்கறிக்கைகள்ல பேலன்ஸ் ஷீட் ஒன்று செய்வாங்க. அந்த பேலன்ஸ் ஷீட் செய்யும் பொழுது கூட சொத்துக்கள், சுத்தமான சொத்து எதென்று கணக்கிடுவதற்காக, நெட் அசெட் எது என்பதை கணக்கிடுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? சொத்துக்களாக இருக்கக்கூடியவற்றில் கடனாக இருக்கக்கூடியதை கழித்து விட்டுதான் நெட் அசெட்டை தீர்மானிப்பார்கள். அப்ப இது சாதாரணமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற ஒன்றுதான். ஆனாலும் மார்க்க ரீதியாக அல்லாஹ்வும் நமக்கு என்ன சொல்லி தருகிறான்? நம்முடைய சொத்து என்றால் என்னவென்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல
தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒருவர் மரணித்து விட்டால் அவர் விட்டு செல்லுகின்ற சொத்தை எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும், வாரிசுகளுக்கு மத்தியிலே எவ்வாறு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடும் பொழுது இன்னாருக்கு இவ்வளவு போகணும் என்றதெல்லாம் அல்லாஹ் பாக பிரிவினையை சொல்லிட்டு மிம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவுதைன், அவர் செய்கின்ற வசியத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பிறகுதான் இந்த பாக பிரிவினை சொத்துக்கள் பங்கீடு செய்வதை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒருவர் ஒரு 10 லட்ச ரூபாய் சொத்தை விட்டுட்டு போனார்டா, அவர் யாருக்காவது வசியத் செய்கிறார், மரண சாசனம் செய்திருந்தால் அது 3 பங்கு தாண்ட முடியாது என்று அதுக்கு தனியான சட்டங்கள் இருக்கிறது. அந்த மரண சாசனத்தை நிறைவேற்றணும். இவருடைய கடன் எது இருக்கிறதோ அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு மீதம் உள்ளதுதான் வாரிசுகளுக்கு மத்தியிலே சொத்தாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து கடன் என்பது ஒருவருடைய சொத்து இல்லை என்று தெளிவாக தெரிகிறதா இல்லையா? அப்ப சாதாரணமாக நாங்கள் ஜக்காத்துகளை கணக்கிடும் பொழுது வீடு, வாசல், வாகனங்கள், நகைகள் இவற்றுக்கான ஜக்காத்துகளை கணக்கிடும் பொழுது கூட கடனை கழித்து விட்டு தான் நாங்கள் சொத்தாக நம்முடைய சொத்தை கணக்கிடணும். எதெல்லாம் சொத்தாக இருக்கிறதோ அந்த மொத்த சொத்தையும் நாங்கள் துல்லியமாக கணக்கிட்டு கடனை கழித்த பிறகு வருவதுதான் நம்முடைய உண்மையான சொத்து. அந்த உண்மையான சொத்துக்கு தான் நாங்க ஜக்காத் கொடுக்கணும். இன்னொருவருடைய சொத்துக்கு நாங்க ஜக்காத் கொடுத்தா சரி வருமா? நம்முடைய சொத்துக்கு தான் நாங்க ஜக்காத் கொடுக்கணும். கடன் என்பது இன்னொருவருடைய சொத்து. இன்னொருவருடைய சொத்துக்கு நாம் ஜக்காத் கொடுப்பது மார்க்க ரீதியாக அங்கீகரிக்கப்படாது என்றதுதான் இந்த வசனத்திலிருந்து நாங்க விளங்கி கொள்றோம். ஒருவருடைய சொத்தாக கடன் அமையாது எனும் போது ஒருவருடைய சொத்தாக கடனாக இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ காசையோ சொத்தையோ சொத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. எனவே கடன் என்பது ஒரு சொத்தாக ஆகாது. அப்ப வியாபார தலங்கள்ல நீங்க கடனுக்கு சரக்குகளை வச்சிருந்து அதை நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வியாபார தளத்தில் உள்ள மொத்த சொத்திலிருந்து அந்த கடனாக இருக்கக்கூடிய அந்த சரக்குகளை அந்த தொகையை கழித்து விட்டுதான் வியாபார தளத்தினுடைய சொத்துக்கு 2.5% நீங்க ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த 2 காரணங்களை முன் வச்சாங்க. இந்த சரக்குகளில் இருந்து எது நாங்க கடனாக பெற்றுக்கொண்டிருக்கோமோ அந்த பொருட்கள் இருந்து நாங்க லாபம் ஈட்டுக் கொள்கிறோமா இல்லையா என்று கேட்கிறாங்க. லாபம் ஈட்டுக் கொள்றோம் என்றால் அந்த லாபத்துக்காக வேண்டி தனியா 2.5% ஜக்காத்தை கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டானே. சொத்துக்கு ஜக்காத் கொடுக்க சொன்ன அல்லாஹ் எது நமக்கு ஒரு வியாபார தரத்திலிருந்து வருமானமாக வருகிறதோ அந்த வருமானமும் நம்முடைய சொத்தா இல்லையா? அது நம்முடைய சொத்து அப்படித்தானங்க சேரும். வருமானம் தானங்க சொத்தா சேரும். அப்ப வருமானம் வரும் பொழுது மொத்தமா ஒருவர் தன்னுடைய சொத்துக்கு ஜக்காத்துடைய நிசாபை அடைந்திருந்தால் ஜக்காத் கொடுக்கணும். பிறகு அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வருமானத்துக்கும் 2.5% கொடுக்கணுமே. அது அவருடைய சொத்தா சேருகிறது. எனவே அதற்கும் வர ஜக்காத் 2.5% கொடுக்கணும் என்பது இஸ்லாத்துல உள்ள ஒரு அடிப்படை. அப்ப அந்த கடனாக பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு சரக்குகளுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குது என்று சொன்னா அதுல நாங்கள் லாபம் ஈட்டுக் கொள்றோம் என்றால் அந்த லாபத்துக்கு 2.5% ஜக்காத் கொடுக்கணும் என்று இருக்குது. அதனால இந்த மொத்த சரக்குகளையும் கடன் உள்ள சரக்குகள் எல்லாத்தையும் மொத்த ஜக்காத் கொடுக்க வேண்டிய அந்த கணக்கை பார்க்கிறதுக்காக சொத்துல சேர்க்கணும் என்பது ஒரு முறை இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்றோம். ஏனென்றால் அது நம்முடைய சொத்து இல்லை, வருமானம் தான் நம்முடைய சொத்தாக இருக்கிறது. வருமானத்துக்கு ஜக்காத் கொடுக்கிறோம், கடனாக இருக்கக்கூடிய அந்த சரக்குகளுக்கு நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது விளங்குறோம். அதே போல அடுத்தது என்னக்கு சொல்றாங்க, அது நம்முடைய பொறுப்புல இருக்குது. அதுக்கு லாபம் நஷ்டம் ஏதாவது நாங்க பொறுப்பெடுக்கணுமா இல்லையான்னு கேட்கிறாங்க. நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருளுக்கு லாபம் நஷ்டம், லாபம் வரும்போது நாங்க எப்படி லாபத்தை அனுபவிக்கிறோமோ நஷ்டம் அதுக்கு நாங்க பொறுப்பெடுக்கத்தான் வேணும். அதனால நமக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்துக்கு நாங்க ஜக்காத் கொடுக்கணுமா? இதுக்கு லாப நஷ்டத்துக்கு நாங்க பொறுப்பெடுக்கத்தான் வேணும். மாற்று கருத்து இல்லையே. லாபத்துக்கு நாங்க லாபத்தை அனுபவிக்கிற மாதிரி அந்த சரக்குகள் மூலமாக ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதையும் நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதே போன்று அந்த பொருட்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்பட்டாலோ, கெட்டு போனாலோ, அல்லது அது காலாவதியாகி போனாலோ, ஏதோ ஒரு விபரீதம் ஏற்பட்டால் அந்த நஷ்டத்துக்கு நாங்க பொறுப்பெடுக்கணுமா இல்லையா? அதானே வியாபாரம். அது வியாபாரத்துல வரக்கூடிய ஒன்று, லாப நஷ்டம் பொறுப்பெடுப்பது என்பது. ஆனா இந்த மொத்த சரக்குகளும் மொத்த வியாபார பொருட்களும் நாங்க கடன் என்ற ஒரு தொகையொன்று கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது. அதனால இதை மொத்தமா எங்க சொத்துல சேர்க்க முடியாது. பொருளுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை நாங்க பொறுப்பெடுக்கணும் என்பதனால மொத்த கடன் பொருளையும் நாங்க எங்களோட சொத்தாக கருதுவது எந்த வகையில நியாயமாகும்? நீங்க அந்த கடனை அடைத்தால், கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த சரக்குகளும் உங்களுடைய சொத்தாகிவிடும்.
அப்போதுதான் அதுக்கு ஜக்காத் கடமையாகுமே தவிர, நீங்க அந்த சரக்குகளை கடன் நிலையில் வைத்திருக்கும் பொழுது, கடன் என்பது உங்களுடைய சொத்து இல்லை என்பதனால், அல்லாது உங்களுடைய சொத்தாக கணக்கு பார்க்க கூடாது என்று சொன்னதனால் அதற்கு நீங்க ஜக்காத் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது தெளிவாக விளங்குது. அப்ப நம்முடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது லாபம் வந்தா நாங்க அனுபவிக்கிறோம், அதற்கு 2.5% நாங்க ஜக்காத்தை கொடுக்கிறோம். நஷ்டம் வந்தாலும் நஷ்டத்தை நாங்க பொறுப்பெடுக்கணும். அந்த காலாவதியாகி போய் அந்த சரக்கு மொத்தமாக இல்லாமலாகி போனாலும் அதற்கும் நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற நம்மளை நம்பிதான் அவன் தந்திருக்கிறான். இந்த சரக்கை நம்முடைய பொறுப்புல தான் தந்திருக்கிறான். நாங்க தான் கேட்டு எடுத்திருக்கிறோம். அப்ப கேட்டு எடுத்த நாங்க இது வியாபாரமா இல்லாம ஒரு அமானிதமாக ஒரு பொருளை யாராவது ஒருவருடைய கையில கொடுத்தாலும் அவர் அந்த அமானித பொருளை பாதுகாக்கணுமா இல்லையா? கேட்கும் போது திருப்பி அதே நிலையில கொடுக்கணுமா இல்லையா? அந்த வகையில் அதுக்கு பொறுப்பெடுக்கணுமே தவிர இது ஒரு ஜக்காத்துல சேருங்க, எனவே ஜக்காத்துல சேருங்கன்ற கணக்குல வராது. ஏனென்றால் அல்லாஹ் கடன் என்பது நம்முடைய சொத்து இல்லை என்று சொல்லிட்டான் என்பதிலிருந்து இதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே வியாபார பொருட்கள்ல கடனாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொருட்களுக்கு நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டியதில்லை. அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் நம்முடைய சொத்தாக சேர்க்கப்படுவதனால் அதற்கு 2.5% நாங்கள் ஜக்காத் கொடுக்கணும். அதுல வரக்கூடிய நஷ்டங்களையும் நாங்கள் பொறுப்பெடுக்கணும். அதே நேரத்துல அந்த சரக்குகளுக்கான கடன் தொகையை நாங்கள் முழுமையாக அடைச்சிட்டோம் என்று சொன்னா அப்போது இந்த சரக்கு நம்முடைய சொத்தாக மாறிவிடும். அந்த நேரத்துல நாங்கள் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்பதுதான் மார்க்க ரீதியாக சரியான ஒரு பார்வை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன்.